ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், விருதுநகர் மாநாட்டுல இன்னைக்கு பேச்சு மட்டுமில்ல, முதல்வரோட ரேம்ப் வாக் கூட செம வைரல். ஆனா மேடையில அவர் பேசுனதுதான் இப்போ ஹாட் டாபிக். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா வளர்ந்திருக்கு, ஆனா எடப்பாடி மட்டும் இன்னும் பாஜகவுக்கு அடிமையா இருக்காருன்னு ஸ்டாலின் கொடுத்த அந்த ஒரு போடு. அப்பாடா, இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு 0 தான் கிடைச்சிருக்கு. ஆனா இதை எதிர்க்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கிளை செயலாளர் மாதிரி செயல்படுறாருன்னு ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. 2. தமிழ்நாடு இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் இந்தியாவே எங்கள அண்ணாந்து பாக்குதுன்னு முதல்வர் பெருமிதமா சொல்லியிருக்காரு. 3. 40க்கு 40 லோக்சபாவில ஜெயிச்ச மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெல்வோம் 200ங்கிறது தான் நம்ம இலக்குன்னு தொண்டர்களுக்கு ஒரு அட்டாமிக் டார்கெட் வச்சிருக்காரு ஸ்டாலின். 4. மெட்ரோ ரயில் நிதி, மதுரை எய்ம்ஸ், கீழடி அறிக்கை, கல்விக்கான நிதி, இப்படி எதையுமே கொடுக்காத மத்திய அரச எடப்பாடி ஏன் கேள்வி கேட்கலன்னு ஆவேசமா கேட்டிருக்காரு. 5. தன்னோட பதவியை காப்பாத்திக்க டெல்லியில கை கட்டி நின்ன எடப்பாடிக்கு தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பத்தி பேச ஒரு துளி கூட அக்கறை இல்லைன்னு நேரடியா அட்டாக் பண்ணிருக்காரு ஸ்டாலின். 6. 3 மொழி கொள்கைங்கிறது நம்ம தலைக்கு மேல இருக்கிற தொங்குப்பாறை மாதிரி, அத வச்சு ஹிந்திய திணிக்க பாக்குறாங்கன்னு முதல்வர் உறுதியா சொல்லியிருக்காரு. 7. எதிர்க்கட்சிகள் எத்தனை வேஷம் போட்டாலும் 2026ல மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 தான் அமையும்னு ஒரு மாஸ் ஃபினிஷிங் கொடுத்திருக்காரு ஸ்டாலின். கண்ணா, முதல்வர் ஸ்டாலின் இப்போ ஃபுல் அட்டாக் மோடுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்னா இபிஎஸ் அதுக்கு வில்லன்னு ஸ்டாலின் சொல்றாரு. கிளை செயலாளர்னா அவர் கொடுத்த பட்டப்பெயர் இப்போ அதிமுகவினர் மத்தியில ஒரு பெரிய அஜீரணத்தை உண்டாக்கியிருக்கும் போல பாஸ். இட்ஸ் அ பேட்டில் பிட்வீன் அ செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அண்ட் அ சைலண்ட் ஆப்போசிஷன் பாஸ். ஸ்டாலின் சொல்ற மாதிரி தமிழ்நாடு நிஜமாவே சூப்பர் ஸ்டார் மாநிலமா, இல்ல எடப்பாடி சொல்ற மாதிரி கடனில் தத்தளிக்கும் மாநிலமா? உங்க கருத்து என்ன சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்கள் சொன்னால் அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் மேக்சிமஸ். அதிரடி அரசியல் பிடிச்சிருந்தா ஒரு விசில் போடுங்க பாஸ்.